ரீசெண்டாக அண்ணன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வாஷிங் மிஷினை சரி பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி வாஷிங் மிஷினை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வாஷிங் மிஷின் பின்னாடி பார்த்தோம்னா நமக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடான்னு உள்ளே பார்த்தோம்னா நம்ம சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி எல்லா வயருமே பிச்சு போட்டு வச்சிருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த வாஷிங் மிஷினை இப்படி டேமேஜ் பண்ணது யாருன்னு அண்ணன்ட்ட கேட்டேன். அந்த நாதாரி பைய எலி. சரி அப்புறமேட்டு அவனை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எல்லாத்தையுமே கழட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வயரு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு இருக்கப்போ தான் பார்த்தா உள்ளேருந்து எடுக்கிறேன் எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருந்துருக்கு. சரி அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வாஷிங் மிஷினை வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினை கழட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டாரோட வயர் எல்லாமே கடிச்சு தனியாக இருந்ததுனால மோட்டாரை தனியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டாரை கழட்டிகிட்டு இருந்தேன். ரெண்டாவது அந்த மோட்டாரை எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் பாடியுமே பிரிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால ஃபுல் பாடியோட ஸ்க்ரூவையுமே நான் லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி லூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்க்ரூஸ் ரொம்ப துருப்பிடிச்சு போய் ரொம்ப ரஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரூ டிரைவரே போட முடியாமல் அந்த மாதிரி ஸ்க்ரூஸ்க்கு நம்ம ஐபி அடித்து அந்த ஐபி அடித்ததுலேருந்து வந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரூவை கழட்ட முடிஞ்சுச்சு. அந்தளவுக்கு வாஷிங் மிஷின் ரொம்ப டேமேஜான கண்டிஷனில் இருந்துச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பாடியை கழட்டிட்டு அந்த இதில் இருக்க மோட்டாரை கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக கழட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கழட்டிகிட்டு இருக்கப்போ தான் பார்த்தா தெரியுது அந்த சுவிட்சு கண்ட்ரோலில் இருக்க டோட்டல் வயருமே எந்த வித யூஸ் இல்லாமல் கடிச்சு துப்பிடுச்சு. இந்த வாஷிங் மிஷினை இந்த எலி மேலே என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.